ஹாசினியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாசினி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹாசினியும் வரவேற்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஹாசினியோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, என்ன ஹாசினி கழுத்துல தாலி இருக்கு, மேரேஜ் ஆயிருச்சா? ஹாசினி, உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா. எங்க இருக்காரு அவரு? ஹாசினி எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் உட்கார வைக்கிறாங்க. முத்துப்பாண்டிய அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ஹாசினி. எல்லாரும் திகச்சு போய் நிக்கிறாங்க. ஹாசினியோட ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க, நீ எப்படி ஹாசினி இவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச? இன்னொரு ஃப்ரெண்டு கேக்குறாங்க, போயும் போயும் இப்படி படிக்காத கிராமத்துக்காரன கல்யாணம் பண்ணிருக்க, இந்த ஆளை லீகலா டைவர்ஸ் பண்ணிரு ஹாசினி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஹாசினி. இத கேட்ட உடனே ஹாசினி அவங்க ஃப்ரெண்ட அடிக்கிறாங்க. ஹாசினி சொல்றாங்க, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, ரொம்ப படிச்சவனா இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் என் முத்துப்பாண்டிக்கு ஈக்குவலா வரவே முடியாது. ஹாசினியோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, அப்படின்னா எங்களை விட உன் ஹஸ்பண்ட் தான் உனக்கு ரொம்ப முக்கியமா? ஹாசினி சொல்றாங்க, உங்களை விட மாத்திரம் இல்ல, கடவுளை விட எனக்கு என் புருஷன் முத்துப்பாண்டி தான் முக்கியம். இத கேட்ட முத்துப்பாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நாளை சந்திப்போம்.